பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இம்மாத இறுதியில் தமிழகத்துக்கு வருகை தருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமிடம் கேட்கலாம். சிவராமன், வணக்கம். பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறாரா? அவரது பயண திட்டம் என்ன? அதாவது அடுத்த ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய பிப்ரவரி 28 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அரசு முறை பயணமாக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கு பார்த்தோமேனால் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை சந்தித்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதற்கு பின்பு அவர் இந்தியா திரும்பியதற்கு பின்பு அவருடைய தமிழக வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பலமுறை திட்டமிட்டப்பட்ட பிரதமர் அவர்களின் வருகையானது தொடர்ந்து தள்ளி கொண்டே போய் கொண்டிருந்தது. தற்பொழுது பிரதமர் அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறார். இதில் அவர் அஇஅதிமுகவுடன் அந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை இறுதி செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அஇஅதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் தற்பொழுது கையில் எடுத்து வருகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அஇஅதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து 4 எம்எல்ஏக்களை பாஜக பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோவை தெற்கு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆனாலுமே கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைக்காத காரணத்தினால் எந்த ஒரு இடத்திலும் வெல்ல முடியாத ஒரு சூழல் நிலவியது. இதனால் எப்படியாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வென்று சட்டமன்றத்திற்குள் மீண்டும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை தற்பொழுது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் அவர்களினுடைய தமிழக வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் தமிழகம் வருகை தந்து பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார். தென் சென்னை, அதே போன்று கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து பேசியிருந்த நிலையில் இந்த முறையும் அவர் தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு பின்பு அவர் மேலும் பலமுறை அவர் தமிழகம் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 வருடங்களுக்கு பின்பு பிரதமர் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். இதில் ராமநாதபுரம் மாவட்டம் சென்று அங்கு அவர் அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு உடனடியாக டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை பிரதமரின் பயண திட்டம் இறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அவர் வருவது என்பது உறுதியாக இருப்பதாக தகவலானது தற்பொழுது ரயில்வே துறை அதிகாரிகள் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் புதிய பாஜக அலுவலக திறப்புக்காக அமித்ஷா வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதன் பின்னணி என்ன? இதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் உள்ளன? அதாவது அமித்ஷா அவர்கள் தற்பொழுது தமிழகம் வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை அவர் சென்னை வந்திருந்தார். இதில் பார்த்தோமேனால் வெங்கையா நாயுடு அவர்களுடைய பேரன் அவர்கள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உடனடியாக டெல்லி சென்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு முறை பிப்ரவரி 26 ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அவர் வருகை தர இருக்கிறார். அப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் தொண்டர்களிடையே உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு ராமநாதபுரம் சுவாமி கோயிலுக்கு சென்று அவர் அங்கு தரிசனம் மேற்கொள்கிறார். தரிசனத்தை முடித்துக்கொண்டு அவர் கோயம்புத்தூர் செல்கிறார். கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது. பாஜக பார்த்தோமேனால் கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோமேனால் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது 27 ஆண்டுகளுக்கு பின்பு. அதே போன்று மேற்கு வங்கம், அதே போன்று தமிழகம் என்பது பாஜகவின் நீண்டகால ஒரு கனவு என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் எப்படியாவது கால் பதித்து விட வேண்டும் என்றும் தொடர்ந்து பாஜக முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் அமித்ஷா அவர்கள் இந்த மாத இறுதியில் வர இருக்கிறார். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் என அடுத்தடுத்து வருகை தருவதால் தற்பொழுது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று பிப்ரவரி 26 தமிழக வெற்றி கழகமும் அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பாஜகவும் தமிழகம் அவர்கள் அஇஅதிமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் அந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த முயற்சிகளும் எடுத்துப்பட வருகிறது. அமித்ஷா அவர்களின் கீழ் இயங்கக்கூடிய அந்த உள்துறை அமைச்சகம் தற்பொழுது தாவேகா தலைவர் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பையும் அளித்திருப்பது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக கூட்டணியில் முக்கிய கட்சிகளை கொண்டு வர வேண்டும்,
திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் தற்பொழுது தொடர்ந்து பாஜக முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் அமித்ஷா மற்றும் மோடி அவர்களுடைய வருகை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.